அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வங்கதேசத்தில் வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 பேராக பதிவு. வங்கதேசத்தில் பாதுகாப்பு படையால் பலர் சுட்டுக்கொலை. வங்கதேசத்தில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர்கள் பெருமளவில் திரண்டு நடத்திய போராட்டங்களின் போது நிகழ்ந்த வெவ்வேறு வன்முறை சம்பவங்களில் அதிலும் குறிப்பாக ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆக 5 வரையிலான 3 வாரங்களில் மட்டும் கொல்லப்பட்டதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் 1400 தாண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் புதன்கிழமை பிற்பகல் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டதாகவும் போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டிருப்பதும் ஐநா தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக போராட்டங்களின் போது மனித உரிமை மீறல் குற்றங்கள் அதிகளவில் நடந்ததாகவும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றும் ஐநா தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமருக்கு எதிரான போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களில் 11,700க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். நிராயுதபாணியாக இருந்த போராட்டக்காரர்களை பெருமளவில் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. வன்முறை சம்பவங்களில் கொல்லப்பட்டோரில் 12 முதல் 13% அதாவது 180 பேர் குழந்தைகளாவர் என்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அதிகாரத்தில் இருப்போரின் இசைவுடன் காட்டு மிராண்டித்தனமாக பாதுகாப்பு படையினர் நடந்து கொண்டதாகவும் ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் ஆட்சி மாறியிருந்தாலும் கூட நிர்வாக அமைப்பில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.